ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரை என்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் கண்கலங்கிய மாணவி. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டி தரப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 22 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டான சென்செக்ஸ் 733 புள்ளிகள் சரிவு. டிரம்பின் அறிவிப்பால் 2% வரை சரிவடைந்த மருந்து நிறுவன பங்குகள். நாளை காலை 8:45 மணிக்கு நாமக்கலிலும் கரூரில் நண்பகல் 12 மணிக்கும் பரப்புரை மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் நான் இல்லை. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? திமுக அதிமுகவை கலந்து உப்மா கிண்டுகிறார் விஜய். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டு. அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்மா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? 48 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது திமுக அரசு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே வீடுகளை சூழ்ந்த தண்ணீர். திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க தடை. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. அக்டோபர் 3ஆம் தேதி விடுமுறை விட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கம் வலியுறுத்தல். 5 நாட்கள் தொடர் விடுமுறை பெறும் வகையில் கோரிக்கை. ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை ஒட்டி இன்று முதல் 3200 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று 800 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தினால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் எச்சரிக்கை. ஒத்திவைக்கப்பட்ட எஸ்ஐ தேர்வு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆகம கோயில்களை கண்டறிய அரசுக்கு 3 மாதம் கெடு. அர்ச்சகர் நியமனத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. விமானப்படையில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு விடைபெற்ற MiG-21 போர் விமானம். வான வேடிக்கைகளுடன் பிரியாவிடம். பீகாரில் மகளிர் தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம். 75 லட்சம் பேர் பயன்பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. லடாக்கில் நேற்று முன்தினம் நடந்த கலவர வழக்கில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கைது. தனி மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற கலவரத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை.
தனது இசையை பயன்படுத்தி வருமானம் ஈட்டியதாக சோனி நிறுவனம் மீது இளையராஜா தொடர்ந்த வழக்கு. வரவு செலவு கணக்கை அறிக்கையாக தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பதியில் 3வது நாள் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். தங்க சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமியை வழிபட்ட பக்தர்கள். ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரை என்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் கண்கலங்கிய மாணவி. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டி தரப்படும் என்று உறுதியளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 22 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டான சென்செக்ஸ் 733 புள்ளிகள் சரிவு. டிரம்பின் அறிவிப்பால் 2% வரை சரிவடைந்த மருந்து நிறுவன பங்குகள். நாளை காலை 8:45 மணிக்கு நாமக்கலிலும் கரூரில் நண்பகல் 12 மணிக்கும் பரப்புரை மேற்கொள்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் நான் இல்லை. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? திமுக அதிமுகவை கலந்து உப்மா கிண்டுகிறார் விஜய். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டு. அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்மா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? நாற்பத்தி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது திமுக அரசு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே வீடுகளை சூழ்ந்த தண்ணீர். திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க தடை. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. அக்டோபர் 3ஆம் தேதி விடுமுறை விட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கம் வலியுறுத்தல். 5 நாட்கள் தொடர் விடுமுறை பெறும் வகையில் கோரிக்கை. ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறை ஒட்டி இன்று முதல் 3200 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று 800 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தினால் நடவடிக்கை. தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் எச்சரிக்கை. ஒத்திவைக்கப்பட்ட எஸ்ஐ தேர்வு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறும். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆகம கோயில்களை கண்டறிய அரசுக்கு 3 மாதம் கெடு. அர்ச்சகர் நியமனத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. விமானப்படையில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு விடைபெற்ற MiG-21 போர் விமானம். வான வேடிக்கைகளுடன் பிரியாவிடம்.
பீகாரில் மகளிர் தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம். 75 லட்சம் பேர் பயன்பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. லடாக்கில் நேற்று முன்தினம் நடந்த கலவர வழக்கில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கைது. தனி மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற கலவரத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. தனது இசையை பயன்படுத்தி வருமானம் ஈட்டியதாக சோனி நிறுவனம் மீது இளையராஜா தொடர்ந்த வழக்கு. வரவு செலவு கணக்கை அறிக்கையாக தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பதியில் 3வது நாள் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். தங்க சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமியை வழிபட்ட பக்தர்கள்.